Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi washabbihi ajmain. Alhamdulillahirabbil alamin. மிக சிறப்பான நாட்களில் நாம் செய்கின்ற மனுவை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் நாம் நல்லா அருளுகின்ற பணியிழக்குகின்ற எல்லா செயல்களையும் வரவேற்கக்கூடிய ஞானத்தையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் மாற்றிக்கொள்வானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வழியாக ஓதுகின்ற கேட்கின்ற எல்லா வசனங்களுக்கும் நிரப்பமான நற்கோடிகளை எல்லாம் காணலாம். நம் அனைவருக்கும் புரிவானாக. இன்றோடு தொழுகையில் கிட்டத்தட்ட 8.25 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய தொழுகையில் அல்-அராஃப் அப்படிங்கிற சூறா, சிகரவாசிகள் அப்படிங்கிற ஒரு சூறா சஜிதாவோடு ஓடி முடிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டு அந்த சஜிதா செஞ்சு ஷைத்தான் மாறு செய்த அந்த விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி நிறைய நபிமார்களுடைய வரலாறு ஓதப்பட்டது. நூஹ் நபியினுடைய வரலாறு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நிறைய நபிமார்களுடைய வரலாறு ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த சூறாக்கு ஆராஃப் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு சுவர் உண்டு. சொர்க்கத்தில் சில பேர் இருப்பாங்க, நரகத்தில் சில பேர் இருப்பாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய சுவர் மேலே சில பேர் இருப்பாங்க. அப்போ சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, அல்லாஹ் தஆலா காட்டுவான் நரகவாசிகளை. அப்போ சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, அது வச்சது நாங்கள் ஆதனா இருப்போம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை வாக்களிச்சானோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பகல் வச்சது ஆதரப்புக்கும் அப்பா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி வனாதா சாபுனாரிய சாபல் ஜன்னா, அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து நஃபீல் அலைனா மினல் மாஹி, ரொம்ப தாகமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க. மிம்மா ரஸககுமுல், அல்லாஹ் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரமஹும் அலல் காஃபிரீன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. நிறைய வரலாற்று சம்பவங்கள் ஓதப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனோட மனிதர வீரர்களோட நடந்த அந்த விஷயம். இந்த சூறாவை நம்ம தமிழில் படிக்கணும். ஏன்னா எல்லா விதமான விளக்கங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை நாம் படிக்கணும். நாம் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம் அல்லது அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன மாறுதலா அல்லது நமக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பண்ணது எல்லாமே துரோகம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா விஷயங்களையும் பனி இஸ்ரவேலர்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அல்லாஹ்ட்ட இருந்து. ஆனால் எல்லாமே பனி இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஃபுல்லாகவே துரோகம் தான். பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அந்த குச்சியை வச்சு கடலில் அடித்தா அது கடல் பிளந்து வழிவிடும். ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட உடனே, கடலை விட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நேரத்து. ஃபிரௌன்ட்ட இருந்து கடலை பிளந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றிட்டான். அப்படி தாண்டுற உடனே ஜாவஸ்னா பனி இஸ்ராயீல பஹர ஃபஅதவா கௌமி யஅகுஃபுன அலாஸ்னா, கடலை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே ஒரு மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு சிலைகளை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுவாங்க, மூசாவே அதோ அவங்க பாருங்க ஒரு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை கொடுங்க, நாங்கள் வணங்கணும் அப்படின்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அவ யோசிச்சு பாருங்க, ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றி கடல்ல இருந்து தப்பிச்சு கடல் கிடந்து அல்லாஹ்வுடைய அருள்படை கடலை கலந்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் 12 குழுக்களா பிரிச்சு 50,000 பேரா 12 பாதைகளா பிரியுது கப்பல் அந்த கடல். அவ உள்ள போற வழி சில வீரர்கள் கேட்கறாங்க, மூசாவே மற்ற வழியில போறவங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியணும்
அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அந்த கடலை பிளந்து 12 இதாக பிளக்குது. ஒரு பாதையில போகக்கூடிய இன்னொரு பாதையில போகக்கூடியவங்களை பார்க்குற மாதிரி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து வெளியே வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சிலை வேணும்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பனி இஸ்ரவேலர்கள்ட்ட அவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை சகித்து அவங்க வாழ்க்கையில் நடந்திருப்பாங்க அப்படின்றத நாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வரலாற்று சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு பக்கத்தில் கனான் அப்படின்ற ஊரில் போய் இருப்பாங்க. அங்கே போய் உட்கார்ந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஊரில் ஒரு மிகச்சிறந்த வணக்கசாலி, அவனுடைய பேர் வந்து பலான் இப்னு பாவூரா அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவன் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வந்தோன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட இந்த பலான் இப்னு பாவூராட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் பனி இஸ்ரவேலோட நபின்லாம் சொல்கிறாரு, எங்களுக்கு பயமாக இருக்கிறதுனால அவருக்கு எதிராக நீ துவா செய்யணும். இப்போ பலான் இப்னு பாவூரா பார்க்குறான், மாகுல் மலாயிகா, நான் எப்படி ஒரு நபிக்கு எதிராக துவா செய்ய முடியும்? மாகுல் மலாயிகா, அவரோட மலக்குமார்கள் இருப்பாங்க எப்பவுமே, நான் எப்படி அவருக்கு எதிராக துவா செய்யணும்னு மக்கள் ரொம்ப வற்புறுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க, நீ துவா செஞ்சு தான் ஆகணும். அந்த வசனங்கள்லாம் இன்று ஓதப்பட்ட வலையும் ஆத்தையினாவும் ஆயாந்தினா நாம அத்தாட்சிகளை அவனுக்கு கொடுத்தோம், எல்லாமே அவனுக்கு கொடுத்துருந்தான். அல்லாஹ் என்ன துவா கேட்டாலும் கபூல் செய்வார்கள் ஆலமி. நோயாளிகளாக வந்து அவன் துவா செஞ்சாலும் உடனே அவங்களுக்கு நோய் சுகமாயிடும். அப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மூசாவுக்கு எதிராக துவா செய்ய மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியில் வற்புறுத்துறாங்க. ரொம்ப வற்புறுத்தினதன் பேரில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இந்த பலான் இப்னு பாவூரா கையேந்தினான். கையேந்தி இறைவனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது ஃபகஷஃப லிஸானஹு இலா ஸத்ரி, என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவனுடைய நாக்கு அப்படியே வந்து அவனுடைய நெஞ்சில் விழுவுது நாக்கு. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலலாம் சொல்லுவான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவன் நாயை போன்றவன். நீ தத்தரவோ எல்கஸ், நாய் எப்படி நாக்கை வெளியே தொங்க போட்டுக்கொண்டு எப்போவுமே இருக்குமோ அதே மாதிரி அவன் என்ன செஞ்சுட்டான், ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டது. இவ்வளவு வசனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நாம் எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஓதப்பட்ட வசனங்கள்ல அதிகமாக எதை பற்றி ஓதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நாம இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் பற்றி இன்னைக்கு அதிகமாக ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா நீங்க மெதுவாக கேளுங்க, அதே மாதிரி பணிவோடு துவா செய்யுங்க அப்படின்ற துவா சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த ஓதப்பட்ட வசனங்கள்ல நிறையா ஓதப்பட்டது. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல இருந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இமாம் பெருமக்கள் ஒரு 4 விஷயத்தை சொல்றாங்க. இந்த துன்யா இருக்குது, இந்த துன்யா 4 விஷயத்தினால தான் நிற்கிது. துன்யாவினுடைய தூண்களாக 4 விஷயத்தை சொல்றாங்க. முதல் விஷயம் பிஇல்மில் உலமா, உலமாக்கள்கிட்ட இருக்கிற அந்த இல்மு அறிவுகள் மூலமா, மார்க்க அறிவின் மூலமாக இந்த துன்யா நிற்குது. அதே மாதிரி பிஅத்லில் உமரா, நீதமான தலைவர்கள் மூலமாக இந்த துன்யா வந்து நிற்குது. அடுத்து பி சஹாவத்தில் அகனியா, செல்வம் படைத்தவர்களுடைய கொடைத்தன்மையாக இந்த துன்யா வந்து 3வது தூணாக இந்த துன்யாவை அந்த செல்வந்தர்களுடைய கொடைத்தன்மை தாங்குது. 4வதாக சொல்லும்போது சொல்லுவாங்க பி துவாயில் ஃபுகரா, ஏழைகள் செய்யக்கூடிய துவாவினால் இந்த துன்யா அந்த 4வது தூணாக இந்த ஏழைகளுடைய துவா நின்று இந்த துன்யாவை தாங்குது அப்படின்னு இமாம் பெருமக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. 3 துவாக்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுது. லா ஷக்க ஃபீ முஸ்தஜாப், எந்தவித சந்தேகம் இல்லாமல் 3 பேருடைய துவா ஏற்றுக்கொள்ளணும். அதில் முதல் துவா துவாவுல் வாலிதி லிவலதிஹி, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் கபூலாகும். அப்படி செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம். 2வதாக துவாவுல் முசாஃபிர், பயணம் செய்யக்கூடிய நபர்களுடைய துவா நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும். 3வதாக தஅவத்துல் மதுதூம், ஒரு ஆளுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு இருக்கின்றான், அந்த அநீதம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாவும் அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சில விஷயங்களை வாக்கு கொடுக்குறான், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் ஷுக்ர் செய்கின்ற பொழுது எந்த விஷயத்துக்காக நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ர் செய்கிறோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பான். உதாரணத்துக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செஞ்சிருப்பான். உடனே அந்த விஷயத்திற்காக நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தினால், நன்றி செலுத்துறதுனா பெரிய ஒரு இபாதத்துகளை தாண்டி குறைந்தபட்சம் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற வார்த்தையோடு அந்த விஷயத்தை நாம் எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பான். உடல் ஆரோக்கியம் உட்பட
நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வச்சிருக்கிறோம் அப்படின்னா காலையில் எந்திக்கும் போது அல்லாஹ் நம்மளை எந்தவித குறையும் இல்லாமல் அப்படியே எந்திக்க வைக்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அதே நிலையை அல்லாஹ் தஆலா தொடர வைப்பான். இது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்கு. இரண்டாவது, ஒரு விஷயத்தின் மீது நாம் பொறுமையாக இருந்தால், ஒரு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு சோதனையை கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்தில் நாம பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கான கூலியை ரப்புல் ஆலமீன் கணக்கில்லாமல் கொடுக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்கு. மூணாவது, நாம தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூல் செய்வான். நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் நமக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். கடைசியாக எழுதுகின்றார்கள் இமாம் பெருமக்கள், நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பாவம் இல்லாமல் உறவை துண்டிக்காத நிலையில் இருக்கின்ற எல்லா துஆக்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு துஆக்களுக்கு கொடுக்குறான். ஒன்று, நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இரண்டாவது, நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கல, சரி அப்படியே நம்ம துஆல நிராசை அடைஞ்சிடுறோம். ஆனால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கணும். நாம் செய்யக்கூடிய துஆக்கள் உலகத்தில் நிறைவேற்றப்படலைன்னா அதுக்காக நன்மைகளை சேர்த்து கொண்டு வந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மறுமையில் ஒரு ஆள் வந்து நிற்பான். அப்போ அல்லாஹ் தஆலா பெரிய மலை போல அளவான நன்மைகள் அல்லாஹ் தஆலா காட்டுவான். அப்போ அந்த மனுஷன் அல்லாஹ் இந்த மாதிரி அமல்களை பெறதுக்கு நான் ஒன்றும் உலகத்தில் அமல் செய்யலையே, நீ செய்யலப்பா, ஃபம்ஸ் துத்துவான் துஆஇக்க, நீ உலகத்துல வாழும் பொழுது நிறைய துஆ செஞ்சியா இல்லையா, அந்த துஆக்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு தராம அதை சேர்த்து இந்த நன்மைகளை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அப்ப ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹத்தாயத மன்னா, அந்த மனுஷன் ஆசைப்படுவானா, லம் யகுன் அஜாபு ஃபி துஆஇ துன்யா கத்தும், உலகத்துல வாழும் பொழுது எனக்கு எந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்திருக்கணுமே, இவ்வளவு பெரிய நன்மைகளை ரப்பு கொடுக்குறானே அப்படின்னு எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்டது கிடைக்கும், இல்லைன்னா அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில ஏதாச்சும் வகையில நமக்கு நன்மைகளாக அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். மூன்றாவதாக, நாம செய்யக்கூடிய துஆவின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்பான கிடைக்காது. ஆனால் நமக்கே தெரியாம நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் முசீபத்துகளையும் நாம செய்யக்கூடிய துஆ அதை தடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, நீங்க செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா துஆ செய்யணும். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னா, ஒரு சாப்பாட்டில் எப்படி உப்பு சேர்த்தாதான் அதனுடைய டேஸ்ட் கூடுமோ அதே மாதிரி உங்களுடைய துஆக்களை நீங்க நல்ல காரியம் செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலாட்ட துஆ செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலாட்ட அந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். மன்சூர் இப்னு உம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அந்த இறைநேசர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பயான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த கூட்டத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி அந்த நேரத்துல அவங்க தான் கவர்னரா இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாரு அந்த ஆள், இந்த மாதிரி எனக்கு ஒரு 4 திரகம் நீங்கள் தரணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 4 ரூபா கொடுங்க அப்படிங்கும் பொழுது இவங்க பார்க்குறாங்க. அப்போது கூட்டத்தில் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் ஏலான் பண்ணுறாங்க, யாராச்சும் ஒரு ஆள் இந்த நபருக்கு 4 திரகங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 துஆ அந்த நபருக்காக நான் செய்கிறேன் அப்படி மன்சூர் இப்னு உம்மார் அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு ஓரமாக இருந்த ஒரு கருப்பு நிற அடிமை எந்திரிச்சு, நான் அதுக்கு 4 ரூபா நான் கொடுக்குறேன், அதுக்கு பேர 4 துஆ நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது, சரி கொடுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கும் பொழுது 4 திரகம்ல அந்த அடிமை கேட்டு அந்த நபருக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நேராக இவர்கிட்ட மன்சூர் இப்னு உம்மார்கிட்ட வந்து 4 துஆ செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. முதல் துஆ என்னன்னு சொன்னால், நான் வந்து அடிமையாக இருக்கின்றேன், நான் உரிமையிடப்பட வேண்டும், சுதந்திரமாக வாழும், அதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யணும். இரண்டாவது, என்னுடைய எஜமானன் யகூதி, முஸ்லீம் இல்லை யகூதி, அவர் இஸ்லாத்தில் நுழைவதற்கு நீங்கள் துஆ செய்யணும். மூன்றாவது, நான் ரொம்ப அடிமையாக இருக்கிறேன், ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், நான் நல்ல பணக்காரனா நல்ல வசதி உடையனா வாழணும். நான்காவதாக, என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு அந்த மன்சூர் இப்னு உம்மார்கிட்ட அந்த அடிமை வந்து சொன்ன உடனே இவங்க உடனே துஆ செஞ்சிருக்காங்க, யா அல்லாஹ் இவர் அந்த நல்ல காரியம் செஞ்சிருக்காரு, யாருமே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து உதவின்னு கேட்கும் பொழுது ஒரு 4 திரகங்களை கொடுத்துருக்கிறார், அதனால இவருடைய துஆவை கபூல் செய்யறப்பே அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன 4 விஷயத்துக்கு அந்த மன்சூர் இப்னு உம்மார் அந்த மக்கள் எல்லாத்தையும் வச்சு துஆ செஞ்சிடறாங்க. நேராக இந்த அடிமை போய் அந்த யகூதியான எஜமானன்ட்ட போய் நடந்ததை சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான்னு சொன்னால் அந்த எஜமானனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்துட்டான்.
அவர் நாவிலிருந்து முதல் வார்த்தை அடிமையை, இன்றிலிருந்து நீ சுதந்திரமான உன்னை அப்படியே நான் உரிமை விட்டுறேன். இரண்டாவதா ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அந்த யஹூதி ஷஹாதத்துன்னு சொல்லக்கூடிய கலிமாவை என்ன செய்யறான்னு சொன்னா அந்த யஹூதி சொல்றான். மூன்றாவது அந்த யஹூதி சொல்றான், இந்த மாதிரி நீ சுதந்திரமான ஆயிட்ட, என்னுடைய பணத்துக்கு என்னுடைய வியாபாரத்துக்கு நான் பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்கேன், அதனால அந்த ஷிர்கத்தும் ஃபீ மாலி, நீ இன்னிலேருந்து என் வியாபாரத்தில் நீ பார்ட்னர். நாலாவதா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி நீ அல்லாட்ட கேட்டிருக்கிற. பாவங்கள் மன்னிக்கப்படுறது அப்படின்றது இது என் கையில கிடையாது, உன் பாவத்தையும் என் பாவத்தையும் அல்லாஹ் தான் மன்னிக்கணும் அப்படின்னு அந்த யஹூதி இஸ்லாத்துக்கு நுழைந்ததுக்கு பின்னால் சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு அசஜிரி ஒலிக்குது. அந்த அடியான் செய்ததற்காக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இஸ்லாம் ஒரு முன் சென்ற பாவங்களுக்கு பரிகாரமாக இஸ்லாம் இருக்கும். இப்போ நீ யஹூதியா இருந்து இப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுனால உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. உங்க இருவருடன் சேர்த்து உங்களுக்காக துவா செய்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த மன்சூர் இப்னு உம்மார்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வானத்திலிருந்து அசரீரி ஒழித்ததாக அந்த இறைநேசனுடைய வரலாற்றை எழுதுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலாட்ட நாம செய்யக்கூடிய துவா கபூல் ஆகணும்னு சொன்னா நம்மால் முடிந்த ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, அல்லாஹ் ஐயோ சாயத்தின் அதுவு யால எந்த நேரத்தில் நீ துவா செஞ்சா என்னுடைய துவாவை கபூல் செய்வேன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருந்தேன்னா, மூசாவே அந்த அபதி என்னுடைய அடியான் எப்போ துவா செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வியை திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்போ துவா செஞ்சாலும் எனக்கு கபூல் ஆகும். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கான், இந்த மாதிரி நான் இறைவன், நீங்க அடியான், நீங்க எப்போ துவா செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். கடைசியில் அல்லாஹ் தஆலா சொன்னானா, எல்லா நேரத்திலும் கேட்கின்ற துவாவை விட இறைவனுடைய கடைசி பகுதியில் கேட்கக்கூடிய துவாவுக்கு நான் விரைவாக பதிலளிப்பேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாறுகள் எழுதுவாங்க. இப்போ நாம செய்யக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகாததற்கு எத்தனையோ துவாக்களை ரப்பிட்ட கேட்டிருக்கோம், ஆனால் கபூல் ஆகாததற்கு ஒரு 7 காரணங்கள் எழுதுறாங்க. முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அஸ்கத்தும் ரப்பக்கும், நம்ம அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்றத நாம என்ன செய்யறோம்னு சொன்னா விளங்கி இருக்கோம், நம்மளை படைச்சவன் இறைவன் தான் அப்படின்னு நம்ம விளங்கி இருக்கோம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதா இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை தேடி செய்யக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பதனால், சில நபர்களுடைய அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் இருப்பதனால் அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியதா அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவது எழுதுறாங்க, நஹ்னு அபீதுல்லா, எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றோம். ஆனா அடிமை ஒரு எஜமானுடைய சொல்லுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்படின்ற வாழ்க்கையை நாம வாழாததுனால நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இரண்டாவது குர்ஆனை நாம நிறைய ஓதுறோம், ஆனா குர்ஆனினுடைய விஷயங்களை உள்வாங்கி அப்படியே உணர்ந்து ஓதக்கூடியவர்களா நாம் என்ன செய்யறோம் இல்லை, அதனால நம்முடைய துவாக்கள் கபூலாகல. அடுத்ததா என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு நாம ரசூலுடைய உம்மத் அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த நபியினுடைய சுன்னத்துக்களை பின்பற்றுகின்ற விஷயத்துல நாம பொழுதுபோக்குத்தனமா இருக்கிறோம். அடுத்து நாம என்ன செய்யறோம், துன்யான்றது நமக்கு நிரந்தரம் கிடையாது, துன்யாவை வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி வாய் அளவுல சொல்றோம். ஆனா துன்யாவில் ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அதை வைத்து மன நிம்மதி பெறுபவர்களாக நாம மாறி இருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்யறோம், அந்த ஹராமை விஷயத்துல எல்லாத்துக்குமே தெரியும், ஹராம்னா இது ஹலால்னா இது அப்படின்னு தெரியும். ஆனால் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மனிதன் பேணுதலை தவற விடுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. கடைசியாக ஆகிரத்து கைரும் மின துன்யா, மறுமை இருக்குதே அது துன்யாவை விட சிறந்தது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய விஷயத்துல நாம கவனம் செலுத்தாததுனால நம்முடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு கவள உணவு ஒரு மனிதனுடைய வயிற்றில் ஹராமான உணவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனிடம் இருந்து 40 நாட்கள் துவா எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 4 நபர்கள் உலகத்துல, அந்த நபர்கள் எல்லாம் லாஸ் ஆத கலவரம், உங்களுக்கு எந்த விஷயமுமே கிடைக்காது. ஒரு 4 பேரை சொல்லிட்டு இமாம்கள் சொல்றாங்க, 4 பேரை சொல்லிட்டு இந்த 4 பேருக்கு எந்த நற்செயலும் நற்போதம் எதுவுமே கிடைக்காது. அதுல முதல் நபர் யாருன்னா பஹீரு ஃபீ ஸலவாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் ஓதுகின்ற விஷயத்துல கஞ்சத்தனம் யாரு பண்றானோ உலகத்துல ஆக மோசமானவன். கிதாபுல ஹுவ ஷகியன், மூதேவி அப்படின்னு எழுதுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுற விஷயத்துல கஞ்சத்தனம் படக்கூடியவன். இரண்டாவது லா யுஜீபுல் அதான, எவன் பாங்குக்கு பதில் சொல்லவில்லையோ அவனுக்கு உலகத்துல எந்தவித நற்பெயருமே கிடைக்காதான். அவனை பற்றி எழுதுறாங்க ஃபஹுவ ஷகீன், அவனும் மூதேவின்னு எழுதுறாங்க கிதாப்ல. மூன்றாவதா எழுதுறாங்க ஃபமின் இஸ்தஆன பிகைரி, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை நம்மள்ட்ட உதவின்னு ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, அந்த உதவி செய்யறதுக்கு எல்லா தகுதியும் படைத்தவர்கள்னா எல்லாமே எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறான், இருந்தும் வேண்டும்ட்டு அவரை புறக்கணிக்கின்ற நபர்கள் ஃபஹுவ ஷகீன், அவன் மூதேவின்னு கிதாப் எழுதுறாங்க. நான்காவதா எழுதுறாங்க ஒரு மனிதன் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா யுஜிசு ஐயதுவ லினஃப்ஸிஹி வலில் முஃமினீன துபுரம் ஸலாத்திஹி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தனக்காக வேண்டி உண்டான தேவைகளையும் பிற முஸ்லிம்களுக்கு உண்டான தேவைகளை ஒரு மனிதனிடத்தில் எவன் துவாவாக செய்யவில்லையோ, தனக்கு என்ன வேணும் அதையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், பிற முஸ்லிம்களுக்கு என்ன வேணுமோ அதையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு மனிதன் கேட்காத பொழுது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மனிதன் கேட்காத பொழுது அவனுடைய வாழ்க்கையில எந்தவித நல்ல விஷயங்களும் நடக்காது. ஃபஹுவ ஷகீன், அவனும் மூதேவி அப்படின்னு கிதாபுல எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது போறாங்க, ஒரு மனுஷன் உட்கார்ந்து அல்லாட்ட அவ்வளவு அழுது துவா செய்யறான். எல்லாரும் அப்படியே பணிவோட ரொம்ப அழுது அல்லாட்ட அப்படியே உருகி துவா செய்யறான். அப்போ பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்போ அல்லாட்ட பேசுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப்பே இலாஹி லவ்கானத்திலி ஹாஜத்துன் பியதி, அவனுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் என்னுடைய கரத்தில் இருந்தால், அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குற ஆற்றல் எனக்கு இருந்தா லக்கலைத்துவா, நான் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் ரப்பே. ஏன்னா அந்த அளவு அவன் துவா செய்யணும் அழுது அழுது. அப்போ அல்லாஹ் தஆலாட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னோன்னு அல்லாஹ் தஆலா நபி மூசாட்ட சொன்னா, மூசாவே என்கிட்ட துவா செய்யறான், எல்லாம் கேட்கிறான், வஃபீ கல்பிஹி கனமுன், இவ்வளவு அழுது துவா செய்யறானே அவன் உள்ளத்துல என்ன இருக்கு தெரியுமா? அவன் நைட்டு நேரத்தில் உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட அழுது எல்லாமே கேட்கிறான், ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஆடு இருக்கு, அந்த ஆடை என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா நைட்டு நேரத்தில் விட்டுட்டு வந்திருக்கான். ஒரு பக்கம் என்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவனுடைய உள்ளத்துல நம்ம ஆட்டை தனியா வந்துட்டு வந்திருக்கோம், நைட்டு நாய் இல்லை ஓனா எதுவும் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுடைய உள்ளத்துல இருக்குது. இந்த ரெண்டையும் என்ன செய்யறான்னு சொன்னா எந்த துவாவும் செய்யறான், ஆனா உள்ளத்துல அவனுக்கு அந்த ஆட்டை பத்தி எண்ணம் வந்து கொஞ்சம் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னா இன்னா நான் அஸ்தஜீபுலி அபுதீன், ஒரு அடியானுடைய துவாவிற்கு நான் பதிலளிக்க மாட்டேன், எதுவும் நீ என்கிட்ட துவா செய்யறான் வகல்புஹு இந்த கைரி, ஆனா அவனுடைய உள்ளம் என்கிட்ட இல்லாம வேற ஒரு விஷயத்தின் மீது இருந்தால் அவனுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாறுகள்ல எழுதுவாங்க. இப்போ நாம செய்யக்கூடிய துவா முழுக்க முழுக்க அந்த துவா செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலாவை மட்டும் உள்ளத்தில் நிறுத்தி துவா செய்ய வேண்டும். நம்முடைய தேவை அல்லாஹ்ட்ட கேட்டு பெறுவதற்கு முன்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மால் முடிந்த விஷயத்தை செய்துவிட்டு அல்லாஹ் தஆலாவிடம் துவா செய்ய வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய சில நேரங்கள், சில நாட்கள், உதாரணமா இன்னைக்கு ரமலானுடைய ஆரம்ப 10 நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்குமா ரஹ்மத்துன் அல்லாஹ் தஆலாட துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாட்களை நாம அப்படியே நெருங்கிக்கிட்டு இருக்கோம், நாட்கள் முடிகிற அந்த தருணத்துல இருக்கிறோம். குறைந்தபட்சம் இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய நேரங்கள், நாட்கள்ல அல்லாஹ் தஆலாட்ட எதை கேட்க சொன்னாங்களோ அதை நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்ற பொழுது நம்முடைய துஆக்கள் கபூலான அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக மாறும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.